ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பீரோவில் வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து க்ளீன் பண்ணாலும், ஒரு 15 டேஸ்க்கு ஒன் டைம் அல்லது மந்த்லி க்ளீன் பண்ணாலும் ஒரு 2 டேஸில் கூட இருக்கிறது கஷ்டம்தாங்க. அந்தளவுக்கு கலைஞ்சு போயிடும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம், மடித்து ஃபோல்டிங் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய பாப்பாவோட செல்ஃபு, இது வந்து என் பையனோட செல்ஃபு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் எடுத்து ஃபஸ்ட்டு பீரோவில் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட் செல்ஃப் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரேக்கில் ஏதாச்சும் தூசி இருந்துச்சு அப்படின்னா ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்ருங்க. அந்த மூலையில் இந்த மூலையிலலாம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு பழைய நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை விரிச்சிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து பேப்பர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டையை வச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் அட்டை நம்ம இருக்குது பார்த்திங்களா, பழைய அட்டை, அதை வச்சு நம்ம வந்து இதில் வந்து துணியை வந்து வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு எடுக்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி கவுன்லாம் நம்ம எவ்வளோ தான் மடித்து வச்சாலுமே அது வந்து ஒழுங்காகவே வந்து ஸ்டிஃபாக இருக்காதுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆங்கரில் மாட்டணும் அப்படின்னா ஒரு சில பீரோவில் அந்த ஒரு இட வசதியும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை மடித்து இந்த மாதிரி பை இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி பையில் நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடமும் கொஞ்சம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவும் தூசும் படாது. இதில் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இப்படி வச்சிடணும். நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மடித்து ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம். இது பண்ணுறது கரெக்டானு தெரில, பட் ஆனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் இது வந்து பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்துட்டு இது வந்து பட்டு பாவாடை என் பாப்பாவோடது. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரினால அதை மட்டும் நான் தனியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து பாப்பாவோட மிடி எல்லாமே புதுசுங்கிறதுனால நான் வந்து இதை வந்து தனியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைட் ட்ரெஸ் பாப்பாவோடது, அதனால் இதை தனியாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் சீக்கிரத்துலேயும் கிடையாது. கண்டிப்பாக கிளையாமல் இருக்காது, ஆனால் ஒரு 15 டேஸ் கலையிறது வந்துட்டு ஒரு 20 டேஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பட்டு பாவாடை சொன்னேன் பார்த்திங்களா, அந்த இதில் வந்துட்டு அதாவது ரொம்ப போடாமல் ஒரு 1 டைம் 2 டைம்ஸ் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் போனால் சுடிதார், பாப்பாவோட சுடிதாரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடும் அதே தான். இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பில் வந்துட்டு என்ன இதே இது நம்ம வந்து இந்த பெட்டி இல்லாமல் சும்மா வச்சோம் அப்படின்னா அது வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்காது, இருக்கும், பட் ஆனால் நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி பிரித்து பாக்ஸில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து புதுசு, இந்த பாக்ஸ் வந்து நம்ம 1 டைம் யூஸ் பண்ணது, இந்த இது பட்டு பாவாடை, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கேப்பில் வந்து என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கட்டப்பையில் நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கவுனெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த கவுனெல்லாம் சும்மா நம்ம நார்மலாக இங்கே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டிஃபாக ஃபோல்ட் பண்ண மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி பையில் வச்சிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து துணியும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு செல்ஃபு, இப்போ என் பையனோட செல்ஃபெல்லாம் நான் எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் பேப்பர் மாற்றிட்டு வந்து காட்டன் துணினால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி நம்ம பேப்பர் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் செல்ஃபும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து என் பையனுடைய நியூ ட்ரெஸ்லாம் இதில் இருக்குது. இது வந்து இந்த ஓவர் கோட், அந்த ஷர்வானி, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் இந்த இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து நார்மல் பேண்ட் ஷர்ட் இருக்குது பார்த்திங்களா, அது. இது வந்து என் பையனுடைய பனியன், அதாவது இன்னர் ஃபுல்லாக இதில் வச்சுருக்கேன். அதாவது புது இன்னர், பிளாஸ்டிக் அந்த கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேப்பில் வந்து என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா டிஷர்ட்டும் நைட் பேண்ட்டும் இதில் வைக்க போகிறேன். ஸோ பார்க்க பாருங்கள், இப்போ செகண்ட் செல்ஃபும் முடிஞ்சிருச்சு, அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செல்ஃப் இதையும் நீட் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். பாருங்கள், இப்போ என்னோடய பீரல் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.